வணக்கம். உங்கள் தமிழ்வேந்தன். ஒரு சுவையான மீன் குழம்பு வைப்போம். நீ சண்டையில் மண் சட்டியில் வைப்போம். குழம்பு டேஸ்ட் ஆகிறதுக்கு உள்ள விஷயங்கள் பார்க்கலாம். அதில் வந்து வெங்காயம், உரிச்ச வெங்காயம் இருக்குது. இடிகள் எடுத்து வச்சுக்குவோம். என்னோடய ஸ்டைலு. நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா நல்லெண்ணெய் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு. ஓகேவா? செக்கில் ஆட்டிய எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் கொதிக்கட்டும். மீன் குழம்பை பொறுத்தவரையிலையும் எந்த அளவுக்கு வெந்தயம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு சுவையாக வரும். அஞ்சரை பொட்டி ஜாமான் வந்து வெந்தயம். வந்து இப்போ நான் ஒரு 1 kg பக்கம் மீன் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வெந்தயம் போடலாம். எவ்வளோ போட்டாலும் நல்லது தான். வயிறு சூடு வலி இருக்காது. போட்டுருவோம். லைட்டாக வளர்க்கணும். லைட்டாக வணக்கிடுமா? இங்கே பாருங்க. இது வந்து இந்த வெங்காயத்தை வந்து வெட்டி போடுவாங்க. வெட்டி போடுறதுல கண்டிப்பாக சுவை குறைவாக இருக்கும். லைட்டாக இடிகளால் ஒரு பஞ்ச் போதும். இந்த ஒரு பஞ்சு கண்டிப்பாக நல்லா சுவை எடுத்துடும். ஓகேவா? ஒரு பஞ்ச் வெங்காயம். நம்ம புளி சேர்க்கறதுனால தக்காளி பழம் ரொம்ப வேண்டாம். 1 பழம், 1.5 பழம் தக்காளி பழம், 2 பழம் போட்டு லைட்டாக அதை வதக்கிடலாம். ஒரு 2 minutes அந்த லைட்டாக சுருண்டு வந்தால் போதும். அடுத்து 1 கிலோவுக்கு குறைச்சலாக ஒரு 6லேருந்து 10 பச்சை மிளகா போடலாம். ஏன்னா இதெல்லாம் உரைக்கிறது இல்லை இந்த மிளகாய் எல்லாம். ஓகேவா? பச்சை மிளகா பொறுத்தவரையிலையும் 2 கீந்து போடுது. இது காட்டுமா? கீந்துனா இங்கே காட்டு. இந்த கீந்து போடுது. 2 கீந்து போட்டிங்கன்னா அடுத்த நாள் குண்டை வச்சு சாப்பிடுவோம்ல, பழைய சாப்பிட்டு இருக்காது. இது கொஞ்சம் பர்பஸாக இருக்கும். அப்படியா? இப்போ என்ன பண்றீங்க? ஒரு கிலோவுக்கு ஒரு 3 கரண்டி, இந்த அளவுக்குள்ள கரண்டி நீங்கள் குழம்பு இந்த மிளகாத்தூள், இது உங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது போட்டிங்கன்னா உரப்பு குழந்தைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ப்ளஸ் நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம். பாஸ் பண்ணி மிளகாத்தூள் நிறைய பேர் கடைசியாக போடுவாங்க. பட் நீங்கள் வதக்கக்குள்ளே போட்டிங்கன்னா இந்த மிளகாத்தூளில் ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும். அதாவது ஒரு மிளகா வாடை இல்லை மல்லி வாடை ஏதாவது ஒன்று இருக்கும். கேஸ் லைட்டாக குறைச்சிக்கலாம். வெப்பம் அதிகமாக இருக்குது. லைட்டாக இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஒரு ட்ரை ஆகுதுல்ல, லைட்டாக ஆயில் நம்ம ஆட் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ண போதுமா? இல்லை வர என்ன போதுமா? வேலைய முடியலங்க. புளி, நம்ம டைகர் இருக்குல்ல, டைகர், அது வந்து 1 கிலோவுக்கு நம்ம விரல நம்ம இதால் இந்த அளவுக்கு என் கை இவ்வளோ பெருசு இருக்கா, இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும். புளி வந்து கருப்பு புளி, பழைய புளியாக இருந்தால் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக வரும். இருப்பு புளின்னு சொல்லுவாங்க, 3 வருஷம் புளி.
அது இருந்தால் ரொம்ப நல்லா கருப்பாறு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். அதை நல்லா கரைச்சிடணும். கரைச்சிட்டு அதுக்குள்ளே கொட்டையெல்லாம் போயிடாமல் லைட்டாக வடிகட்டி அதை ஊற்றுறோம். ஓகேவா? இப்போ இதை லைட்டாக இதை குழப்பி போட்டுருவோம். இந்த இடத்த பாஸ் பண்ணி 1 கிலோவுக்கு இந்த சட்டி இருக்கா, இந்த சட்டியில் இந்த அளவுக்கு வரைக்கும் தண்ணி நம்ம வச்சுக்கலாம். அது புளி தண்ணியாகவே நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். காரணம் அந்த மீன் கொதிக்கணும்ல, இதில் பாறை மீன் வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸ் மீன். அது கொதிக்க இடம் வேணும், அது வேகிற அளவுக்கு இடம் வேணும். பட் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து சாப்பிட்றவங்களோட பர்சன்டேஜ் பொறுத்தது தான் இது போகும். அதிக பேர் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மீன் குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதிகமாக வைக்கலாம். அந்த அளவுக்கு புளி காரம் நீங்கள் ரேஸ் பண்ணிட்டீங்கனால மீன் குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் மெட்டீரியல் போட்டிருக்கு, இன்னும் பெரிய லெவலில் மெட்டீரியல் போடல. வச்சுட்டு பர்னர் வேகமாக வைக்கிறேன், கீழே வைக்கிறேன். ஒரு லைட்டாக கலக்கி விட்டுட்டு அது பாட்டு கொதிக்கணும். பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிலோவுக்கு மேக்ஸிமம் உப்பு வந்து எந்த அளவுக்கு கம்மியாக சாப்பிடுமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது தான். இப்போ 1 கிலோ மீனுக்கு அது சாரணும். இந்த குழம்புக்கு என்னோடய கையில் இந்த அளவுக்கு ஒரு புடி அளவு உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு தான் பயன்படுத்துகிறோம். உப்பு போடுறோம். உப்பு போட்டால் கொஞ்சம் கொதிநிலை கொஞ்சம் ஸ்பீடாக கொதிக்குங்கிறதுனால உப்பு இப்பயே போடுறேன், இன்னும் பிறகு கூட போடலாம். இந்த வரவு எடுத்துட்டு கூட பாஸ் பண்ணிடுறேன். நான் பாஸ் பண்ணி எவ்வளோ நிமிஷம்னு சொல்லிடுங்க. 8 நிமிஷம் தான் மானிட்டேஷன். 10 நிமிஷம் இருக்கு கரெக்டாக. ஒரு 7 மினிட்ஸ் நான் வந்து கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதிக்க கொடுத்து விட்டுருக்கேன், மூடி வச்சிருக்கேன். ஓகேயா? நல்லா கொதிச்சுட்டு கொதிக்குது பாருங்க. இது ஃபுல்லாக கொதிச்சதுன்னா நம்ம போட்ட பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம் இதெல்லாம் வெந்துடும். நல்லா வெந்துட்டு நல்லா கொதிச்சிடும். இந்த கொதிச்ச இந்த மிளகாத்தூளை வந்து முற்றிலும் வெந்தோடனே அந்த ஒரு வாசம் நல்லா இருக்கும். ஸ்மெல்லு ஒரு மீன் குழம்பு வாசம் நல்லா அருமையாக வர ஆரம்பிச்சிட்டு இப்போ கழுவி வச்சிருக்க மீன், இது வந்து பாறை மீன். எந்த மீனாக இருந்தாலும் இது இந்த ஃபார்மேட்டில் செய்யலாம். ஓகே? மெதுவாக இருக்கணும், கையை சுட்டுக்காதீங்க. தடாத்தெல்லாம் தூக்கி போடக்கூடாது, மெதுவாக போடணும். தடாத்தெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா மீன் உடையும் வேக உள்ள. பாருங்கள், இது போட்டோன்னா அந்த கொதிக்கிறது அடங்குது பாருங்கள். காரணம் இதை வேக வைக்க ட்ரை பண்ணுது. அது இந்த ஃபிஷ்ஷை அது வந்து வேக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்குள்ள. நான் சொன்ன முதல்ல தண்ணியோட அழகு இது வரைக்கும் மேலே வந்துடுச்சு பாருங்க. பரவாயில்ல, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போட்டு விட்டு ஒரு கிண்டு நல்லா, அப்போ உப்பு புளி எல்லாத்துலேயும் சாரும். இப்போ வந்து அந்த கொதிநிலை சுத்தமாக அடங்கிட்டா காரணம் இது வேக வைக்க போகுது. அப்போ என்ன செய்யறோம், மறுபடியும் 2வது முறை தட்டை வச்சு மூடிடுறோம். மூடிட்டு சரியாக இதுலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறக்கலாம். இந்த கொதிநிலை மீன் குழம்பு கொதிச்சுட்டா இல்லையா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான உண்மை தான். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த கொதிக்குதா, இது வந்து 4 பக்கம் கொதிச்சு, இந்த இடம்லாம் கொதிச்சு அடங்கிக்கிட்டே வருது. இதெல்லாம் அடங்கிக்கிட்டே வருதா, இந்த பாருங்க, ஒன்று ஒன்றா பபிள்ஸ் குறைஞ்சிட்டே வரும். கடைசியாக சென்டரில் வந்து கொதிக்கும். 4 பக்கம் கொதிச்சு நடுவில் வந்து கொதிக்கும். அப்போ உள்ள மீட் வந்துருச்சுங்கிறது. இது மீன் குழம்புக்கு இதே தியரி தான், கறி குழம்புக்கு இதே தியரி தான், சிக்கன் குழம்புக்கு இதே தியரி தான், புளி குழம்பு இருந்தாலும் இதே தியரி தான். பட் இதை மட்டும் கவனமாக இருக்கணும். நம்ம ரொம்ப வெந்துட்டாலும் மீன் உடைய ஆரம்பிச்சிடும், சாப்பிட முடியாது. வேகம்னா அவங்களுக்கு தெரியாது, கன்றாவே ஆகிடும். இதை பொறுத்தவரை இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இதோட ஃபினிஷிங் டச். நம்ம இனிமேல் இதை மூடி வைக்கிறதுங்கிற அவசியம் கிடையாது. மூடி வச்சா குழம்பு வேர்வையாக இருக்கும், மூடி வைக்க வேண்டாம். இதுவே ஃபைன், ஓரளவு இறுதிக்கு வந்துருச்சு. முடிச்சிடலாமா? இப்போ 4 பக்கம் கொதிச்சு நடுவில் கொதிக்க நெருங்கிட்டு இந்த புள்ளியில் குளிக்குதா. இப்போ சென்டரில் மிடில் கொதிச்சா இந்த குழம்பு வந்து முழுசாக வெந்துருச்சு. ஒரு அருமையான ஒரு மீன் குழம்பு சண்டேஸில் நமக்கு பிடிச்சாப்புல ஒரு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு. பட் நான் சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள வந்தா. பட் இடைக்காலத்தில் இந்த வேலை பிஸியில் நம்ம சமைக்கிறது இல்லை. பட் சமைக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும்.
நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாகவும் சமைக்கலாம். வீட்டில் உள்ளவங்களுக்கும், அதாவது அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை உண்டு. ஞாயிற்றுக்கிழமை என்றால் எல்லாருக்கும் ஓய்வு தான், பெண்களை தவிர அப்படின்னு சொல்லி. பெண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையே கிடையாது அப்படின்னு சொல்லி மனுஷபுத்தரோட வரிகள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நம்ம சமைச்சு பார்க்கலாம். தேங்க்யூ.